நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் நாம் தியானிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்பதாக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஏசப்பா, நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் எங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் எங்கள் தேவைகளெல்லாம் ஆண்டவரே நிறைவேறவும் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழும் பொழுது ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அற்புதமாய் ஆண்டவரே அதிசயமாய் வழி நடத்துகிறீர். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளணும், அதற்கேற்றாற் போல நடக்கணும். ஆண்டவரே, தீமைக்கும் பாவத்துக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக கண்கள் என்ற தலைப்பில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். கண்கள் அப்படிங்கும்போது அது நம்ம சரீரத்தில் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. அந்த கண்கள் தான் நம்மளை நல்ல பாதையில் நடத்துகிறது. என்னென்ன தீமையான காரியங்கள் இருக்கிறது என்பதை கவனிப்பதற்கு அந்த கண்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அதை மத்தேயு 6 22, 23 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் இருளாக இருந்தால் அல்லது கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மத்தேயு 6 22, 23 வசனங்களில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கண் ஒரு விளக்கை போல இருக்கிறது. ஒரு விளக்கு இருந்தால் தான் நம்ம எல்லா பொருள்களையும் நம்ம பார்க்க முடியும், எல்லா இடங்களையும் நம்ம பார்க்க முடியும். இந்த கண் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா எவ்வளவு பெரிய வாழ்க்கையில் எதையுமே நம்ம பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். எத்தனையோ பேர் கண் தெரியாத பாடசாலையில் படித்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் நல்ல கண்களை வைத்து கொண்டு சின்ன பிள்ளையிலேயே மொபைலு காட்டி பிள்ளைகளுடைய சின்ன வயசுலேயே இப்போ பிள்ளைகள்லாம் கண்ணாடி போட்டிருக்கிறத பார்த்தா பரிதாபமாக இருக்குது. அந்த பிள்ளைகள் கண் அவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்குது. அதை அறியாமல் இருக்கிறாங்க. அதை அறியாமல் பெற்றோர்களும் அந்த பிள்ளைகள் சத்தம் இல்லாமல் இருக்கும், சேட்டை பண்ணாது அப்படின்னு சொல்லி மொபைலை கொடுத்து அதை பார்க்க சொல்கிறாங்க. அந்த சாப்பிடும்போதும் அதை கொடுத்துட்றாங்க. அப்போ சின்ன வயசுலேயே பழகிறதுனால அவங்க பெரியவங்களாக ஆகும்போது, வாலிபர்களாக ஆகும்போது ரொம்பவும் அதற்கு அடிமைகளாக ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தன்னால் என்னென்ன இடத்துக்கு போகணும், எதை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. இந்த கொரோனா பீரியடில் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு வச்சு இந்த பிள்ளைகள் மொபைலை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி படிச்சுக்கிட்டாங்க. அதனால் இப்போ ரொம்ப மோசமாக ஆயிட்டாங்க. பெற்றோரும் அவங்களுடைய நேரப்போக்குக்கு அதை கையில் கொடுத்து சின்ன பிள்ளையிலேயே அவங்கள தவறான பாதையில் வழி நடத்துகிறாங்க. பிரியமான பெற்றோர்களை, உங்கள் பிள்ளைகள் நல்வழியில் நடக்கணும்னா அவங்க கண்கள் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இந்த கண்ணை நீங்கள் சிறு பிராயத்திலேயே கெடுக்கிறதுக்கு மொபைலை கொடுத்துடாதீங்க. டிவியை நீங்களும் பார்க்காதீங்க, சீரியலை பார்க்காதீங்க. பிள்ளைகளுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருந்தார். அந்த வழியில் நம்ம நடக்கும்போது நம்மளுடைய சந்ததிகளும் நல்வழியில் நடக்கும். அதனால் விளக்கு எப்படி நமக்கு முக்கியமானதோ அதே போல் நம்ம கண்களும் நமக்கு மிகவும் முக்கியமானது. இந்த கண்ணை இழந்து குருடர்கள் 2 பேர் ஆண்டவருடைய பின்னாலே நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்டார், நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். இப்போ நாங்கள் பார்வை அடையணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஆண்டவர் அவங்க கண்களை தொட்டு பார்வை அடைவாயாகன்னு சொன்னார். உடனே அவங்க கண்கள் திறக்கப்பட்டன. அவங்க என்ன செய்தாங்க? இயேசுவை பின்பற்றி சென்றாங்க. நமக்கு கண்ணு தெரிஞ்சிட்டுன்னு சொல்லி உலகத்துக்குள்ளே போகலை, இயேசுவை பின்பற்றி சென்றாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம மத்தேயு 20 30 வரைக்கும் உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நமக்கு நல்ல கண்களை தந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அது அவங்கள சினிமா பார்க்குறதுக்கும் மொபைலில் அருவருப்பான காரியங்களை நீங்கள் பார்க்குறதுக்கும் ஆண்டவர் நமக்கு கண்களை தரலை. வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதற்கு நமக்கு பாதை காட்டும். வேத வசனம் நமக்கு நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா சொல்லும் போதெல்லாம் அப்படி தான் சொல்லுகிறார். வசனம், வேத வசனம் தான் என்னை கழுவுது அப்படின்னு சொல்கிறாரு.
சங்கீதம் 107:20 பார்த்தீங்கன்னா, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போ நம்மளை அழிவுக்கு தப்புவிக்கிறது எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வேத வசனம்தான். இந்த வேத வசனம்தான் நம்மளை வந்து குணமாக்கும். எல்லா வியாதிகள்லேருந்து நம்மளை சுகமாக்கிறது கர்த்தருடைய வசனம் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் வீணாய் போகாது. அந்த ஒவ்வொரு வாசனும் ஒவ்வொரு எழுத்தும் வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. அது நம்முடைய சரீரத்தை என்ன செய்கிறது? சரீரத்தில் உள்ள எல்லா குறைவுகளையும் நீக்குகிறது. இன்றைக்கும் யார் யார் ஆண்டவர் சொல்கிறார், நிறைய பேர் வந்து தெளிவான பார்வை இல்லை, என் மகன் இப்படி சின்ன வயசுலேயே என் மகன் இப்படி சின்ன வயசுலேயே கண்ணாடி போட்டிருக்கிறான், அதுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கண்களை தெளிவாக்குகிறார். அந்த கண்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை கர்த்தருக்கு பயன்படுத்துங்க. உலக காரியங்களுக்கு பயன்படுத்தாதீங்க. அசுத்தமான காரியங்களை பார்க்காதீங்க. பார்த்து அந்த பாவத்தில் விழுந்து அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியாமல் போகும். அதனால் இந்த நாளில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல தெளிவான பார்வையை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மளுடைய கண்கள் வந்து எதையும் அருவருப்பான காரியங்களை பார்க்குறதோ, அருவருப்பான காரியங்களை செய்கிறதோ, தீமையான காரியங்களுக்கு போகிறதோ கூடாது. அதை 3 விதமான கண்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வந்து இச்சையின் கண்கள். மத்தேயு 5:28 சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவன் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம வந்து இச்சையோட ஆண்டவர் கற்பனைகள் 10 கற்பனைகள்லேயும் கடைசி கற்பனை என்னது? இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சை வந்து ரொம்ப மோசமானது. ஆதாம் ஏவல் அப்படி இச்சையினால தான் என்ன செய்தாங்க? பாவத்தில் விழுந்தாங்க. அந்த சாத்தான் வந்து சொன்ன உடனே அவள் வந்து அந்த பழத்தை பார்த்தா. அந்த பழம் எப்படி இருந்தால் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமானதாக இருந்துச்சு. புத்தியை தெளிவிக்கிறதற்கு அது வந்து இச்சிக்கத்தக்க விருட்சமாக இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ அவள் பார்க்குறதுனால என்ன செய்ச்சு? அவளுக்குள்ள அந்த பழம் அவ்வளோ அழகாக இருக்குது, சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் போல் தெரிகிறது அப்படின்னு சொன்னோன்னே அதை பறித்து தானும் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ஆண்டவர் சொன்னதை அவளுக்கு வந்து மறக்க வச்சிருவான். அதான் தான் பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். அதுதான் நம்ம அறிய வேண்டிய காரியம். இச்சையானது கர்ப்பம் தரித்து, யாக்கோபு 1:12 15 சொல்லுகிறது, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ ஆண்டவர் வந்து கற்பனையில் சொல்லியிருக்கிறாரு, இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இதை ஆதாம் ஏவாள் வந்து இச்சித்து தான் அதை என்ன செய்தாங்க? பழத்தை பறித்து அவங்க தங்களுடைய சுகத்தை இழந்து போனாங்க. அந்த ஏதேன் தோட்டத்தின் நன்மையை வந்து அவங்க அனுபவிக்க முடியாமல் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பப்பட்டாங்க, வெளியே அனுப்பப்பட்டதுனால அது வந்து நிலத்துலலாம் முள்ளும் குறுக்கும் தான் அங்கே வந்து என்ன செய்யச்சான்? விளைஞ்சுதான். அவன் வந்து நெற்றியின் வேறு நிலத்தில் விழாக்கு அவன் வந்து என்ன செய்யணும்? பாடுபட வேண்டியதாக இருந்துச்சு. அவனுடைய மனைவியும் ஏவாளும் வேதனையோட பிள்ளை பெற வேண்டியதாக இருந்தது. ஆண்டவர் வந்து எவ்வளவோ அன்பாக இருந்தார் அவங்களோட. ஆனால் அந்த அன்பை விட்டு அவங்க எப்படி இந்த சாத்தானுடைய காரியத்துக்கு இணங்கினாங்க. அது வந்து புசிப்புக்கு நல்லதாக இருந்தது, பார்வைக்கு இன்பமாக இருந்தது. அப்படி தான் அநேகர் வந்து பாவத்தில் விழுறதுக்கு காரணம் இந்த கண்கள் வந்து இச்சையோடு பார்க்கறது. இந்த இச்சையோடு பார்க்கறதுனால எவ்வளவு மோசமான ஒரு காரியத்துக்குள்ளே தள்ளுகிறது. அதே போல் தான் நீதிமொழிகள் 23:31 உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, மதுபானம். அந்த மதுபானம் வந்து நல்ல பளபளப்பாக இருக்கும், அதை பார்க்குறதுக்கே இன்பமாக இருக்கும். அந்த கலர் இரத்த வர்ணமாக இருந்து அதை குடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சும்மா கொஞ்சம் குடிச்சுப்பாரு, இன்னைக்கு மட்டும் குடிச்சுப்பேன், அப்புறம் ஒரு தடவை குடிச்சு கொஞ்சம் கொஞ்சம்னு கூட்டி அப்புறம் அது இல்லாமலே என்ன செய்ய முடியலை, இருக்க முடியலை அவங்களால. எது சாப்பாடு இல்லாட்டாலும் பரவாயில்ல, மதுபானம். அப்படி தான் நிறைய பேர் போதை பொருள், போதை ஊசி, அதுக்கு என்ன செய்யிட்டாங்க? அடிமை ஆயிட்டாங்க. இப்போ பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பெயர்கள் வருகிறது, ஆரோன்னையும் ஜோஷுவானையும் சொல்லி பேர் வரும்போது வேதனையாக இருக்குது. போதைப் பொருள் கடத்தலில்
அவங்களுடைய பேர் வந்திருக்குது. அப்போ பெற்றோர் எப்படி பிள்ளைகளை வளர்த்தாங்க? கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்கணும். அப்படி வளர்க்காம மொபைலுக்கு அடிமையாக்கி தவறான காரியங்களில் வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னான்னா, சரி போயிட்டு வா, எங்கே போனா, யார்கிட்ட போகிறா, என்ன செய்கிறா, ஒன்றுமே அப்போ கேட்குறதில்ல. இஷ்டம் போல் விட்டுறது, அப்புறம் இருந்து வருத்தப்படுறது. தவறான காரியங்களை இப்படி ஜெயிலில் பிடிச்சி அடைச்சி போட்டால் அப்போ தான் தெரியும் பிள்ளை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் விலகி பிள்ளைகளை நல்வழிப்படுத்தணும். நீங்கள் அவங்களுக்காக உபவாசித்து ஜெபம் பண்ணணும். நீங்கள் அவங்க கண்களுக்கு முன்பதாக காலையிலே எழும்பி பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், அதுக்கு பிறகு வேலையை ஆரம்பிக்கணும். என்னுடைய தகப்பனும் தாயும் அப்படி தான். காலையில் எழும்புனான்னா அவங்க அந்த படுக்கையிலே கிட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. நைட்டில் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுவோம். அப்பா தான் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி நல்ல வழியில் எங்களை நடத்துனாங்க. அவங்கள பார்த்து நாங்கள் பைபிள் படிக்க ஆரம்பித்தோம். அப்படி வாசிக்க படிக்க ஆரம்பித்த உடனே பிள்ளைகளுக்கு பைபிளை வாங்கி கொடுத்து பைபிளை டெய்லி படிக்க சொல்லுங்கள். அப்படி படித்து தான் அந்த பிள்ளைகள் நல்ல வழியில் நடத்தப்படுவாங்க. இந்த பிரதர் ஸ்டான்லியை பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலலாம் ஒரு வசனத்தை படித்து சொல்லாட்டான்னா சாப்பாடு கிடையாது. நல்ல மட்டன் சாப்பாடு இருந்தாலும் அதை படித்து சொல்லலைன்னு சொன்னால் பட்னியோடு தான் ஸ்கூலுக்கு போகணும். அவங்க என்ன நல்ல சாப்பாடுனாலும் கொடுக்க மாட்டாங்களாம். பிள்ளைகளுக்காகன்னு செய்து படித்து முடிச்சுட்டு என்கிட்ட வாங்கு, உலக படிப்பு வேண்டியது தான். இன்றைக்கி அவர் எவ்வளோ ஒரு பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறாரு. அவருக்கு நல்ல வேலை கிடைச்சிது. அவர் எம்டெக்கில் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். ஆனால் அந்த வேலையெல்லாம் உலக வேலையெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்து அநேக வாலிப பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தி அவர் இன்றைக்கும் அதே மாதிரி ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அப்படி நீங்கள் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யணும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஏன்னா அப்போ இச்சைங்கிறது ஒரு பொல்லாத ஒரு குணம். அது எதனால் வருது? இந்த கண்கள் பார்க்கறதுனால. 2 சாமுவேல் 12:9 பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா உரியாவின் மனைவியை பார்த்தான். அவள் மகா சௌந்தரவதியாக இருந்தாள், வெகு சௌந்தரவதியாக இருந்தாள். நீதிமொழிகள் 31:30 சொல்லுகிறது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இப்போ நல்லா அழகாக இருக்கான்னு சொல்லி பொண்ணு பார்த்து உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. ஆனால் அவங்களுடைய குணத்தை பார்த்தீங்களா? கல்யாணம் பண்ணி அன்னைக்கே என்ன செய்கிறா போயிடறா, இல்லைன்னா ஒரு வாரம் கழிச்சாவது புருஷனை விட்டுட்டு தாய் வீட்டுக்கு ஓடிடுறா. தாயும் என்ன செய்கிறாங்க, நீ புருஷன் வீட்டில் இருக்க வேண்டியவா, எதுக்கு இங்கே வந்தான்னு சொல்லி தாயும் மகளை கண்டிக்கிறதில்லை. இப்படி அவங்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுக்குள்ளே பெருமைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதனால் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ தான் புகழப்படுவாள். அவங்களும் நல்லா அழகாக இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் பிள்ளைகளுக்கு பெண் பார்க்கறது, மகனுக்கு பெண் பார்க்குறது, எல்லாமே மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறது, எல்லாமே கவனமாக நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவர் வெளிப்படுத்தினா அந்த காரியத்தை செய்யுங்க. 4 பேர்கிட்ட விசாரிங்க பிள்ளைகளை பற்றி. சும்மா ஏனோ தானோன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நல்லா ரொக்கம் கிடைக்குது, நல்லா அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிலாம் நல்ல குடும்பம் அப்படின்லாம் சொல்லி எடுக்காதீங்க. அவங்க கர்த்தருக்கு பயப்படுகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் செய்யணும். அதுதான் கண்ணுக்கு இனிமையானவள், அவளை தான் கொள்ளணும்னு சொல்லி சிம்சோன் சொன்னான். அதனால் என்ன ஆச்சுது, கடைசியில் அவளால் தான் அவன் கண்களை இழக்க நேரிட்டது. அதனால் பின் விளைவுகளை நீங்கள் பார்க்காம கண்ணுக்கு இனிமையானவள் சொல்லி நீங்கள் எந்த காரியத்தையும் முடிவெடுக்காதீங்க. நீதிமொழிகள் 6:25 சொல்லுகிறது, உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே. தாவீது அப்படி தான் பாவத்தில் விழுந்தான். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலில் பட்டயம் இல்லாமல் இல்லை. என்றைக்கும் அவங்களுக்கு யுத்தம் தான். எதனால்? தாவீது செய்த பாவத்தினால. நாத்தான் அந்த தீர்க்கதரிசி அப்படி தான் அவனுக்கு சொன்னான், உன்னுடைய கோத்திரத்தை விட்டு உன்னுடைய சந்ததியை விட்டு யுத்தம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொன்னால் அதுபடி தான் இன்றைக்கி வரைக்கும் நடக்குது. அதனால் இச்சைங்கிறது பயங்கரமான பாவம். அது எதனால் ஏற்படுது? கண்களின் பார்வை. கண்கள் மோசமானது. இந்த கண்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லி இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க. 2வதாக எரிச்சலின் கண்கள். காயின் ஆபேலை பார்த்தீங்கன்னா 2 பேரும் சகோதரர்கள். காயினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கலை, ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார். எதனாலன்னா ஆபேல் நல்லா கொளுத்துது, எல்லாம் தலையிட்டு அப்படி சொல்லி தான் ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்தான். ஆனால் இவன் சும்மா வயலில் விளைஞ்சதை
ஆண்டவர் கொண்டு காணிக்கை கொடுத்தான். ஆண்டவர் அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கலை. அதனால இவனுக்கு பொறாமை, அவன் மேலே ஒரு எரிச்சல். அப்போ நீ ஆண்டவர் கேட்குறாரு, உன் சகோதரனாகி ஆபேலை எங்கே? அவனுக்கு நான் என்ன காவலாளனா அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ தைரியம்! அவனை கொன்னுட்டு அவன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? தன்னுடைய சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன். நீ உன் காணிக்கையை செலுத்த வரும்போதே எப்படி செலுத்தணும்? உன் சகோதரனோட உனக்கு ஏதாவது மனஸ்தாபம் இருந்ததுன்னா அவனோட ஒப்புரவாகி பின்பு காணிக்கையை செலுத்து. உன் காணிக்கை ஆண்டவருக்கு தேவையில்லை. எல்லாமே பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அதனால் நம்ம கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வரும்போது கூட மனசில் எந்த விதமான கசப்பான எண்ணங்களும் இருக்கக்கூடாது. மற்றவங்களை பார்த்து எரிச்சல் அடையக்கூடாது. அப்படி காயின் எரிச்சல் அடைஞ்சதுனால அவனை ஆண்டவர் என்ன செய்தார்? சபித்தார். ஆனால் அவன், ஆண்டவரே நீர் போட்ட சாபம் என்னால் தாங்க முடியாது, என்னை பார்க்குறவன் எவனும் என்ன செய்திருவான், கொன்னுருவான் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வேணும். ஆண்டவர் இரக்கமுள்ளவர். அதனால் ஆண்டவர் அவன் மேலே ஒரு அடையாளத்தை போட்டு, காயினை கொலை செய்கிறவன் எவன் மேலும் 7 பழி சுமரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி ஆண்டவர் அன்புள்ள தேவன். அவருக்கு நீங்கள் பிரியமாக எடுக்கணும் அப்படின்னா அந்த எரிச்சல்லாம் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பதாக, எபேசியர் 5:26 சொல்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம எரிச்சலின் ஆவி உள்ளவங்களாக இருக்கக்கூடாது. அந்த கண்கள் எரிச்சல் படக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பொறாமையின் கண்கள். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொறாமை எலும்புருக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம யார் மேலேயும் பொறாமப்படக்கூடாது. நமக்கு ஆண்டவர் அவனவனுக்கு ஆண்டவர் அளந்து தான் கொடுத்துருக்கிறார். நமக்கு எது தேவையோ அதை ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம எப்படி இருக்கணும்? திருப்தியாக இருக்கணும். மற்றவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. பொறாமப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் கேடு. அதனால் இப்படி பொறாமெல்லாம் படாமல் ஆண்டவருக்கு முன்பதாக நல்ல கண்களை உடையவர்களாக, உன் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஆண்டவருடைய கண்களாக இருக்கணும். நமக்கு ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். சங்கீதம் 123 சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே உம்மிடத்தில் என் கண்களை ஏறடிக்கிறேன். இப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் வீட்டிருக்கிறார். அவரை தான் நம்ம நோக்கி பார்க்கணும். நம்மகிட்ட இந்த மாதிரி இச்சையின் கண்கள் இருக்கக்கூடாது, எரிச்சலின் கண்கள் இருக்கக்கூடாது, பொறாமையின் கண்கள் இருக்கக்கூடாது. நம்ம கண்ணு விளக்காக இருக்குது. அந்த கண்ணை நல்லதுக்கு பயன்படுத்தணும், தீமையான காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. யாரை நோக்கி பார்க்குற கண்களாக இருக்கணும்? பரலோகத்தில் வாசமாக இருக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அப்போ தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அதாவது இப்படி அதுக்கு அடுத்தால போட்டிருக்குது அந்த 123 சங்கீதத்தில், வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களை நோக்கி இருக்குமா போலும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. இப்போ நம்மளுடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கணும். அவர் தான் நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்டார். தலையில் முள்முடி சூட்டப்பட்டார். வாரினால் அடிக்கப்பட்டார். அவருடைய உடம்பு முழுவதும் காயங்கள் தான். யாருக்காக? நமக்காக. ஏன்னா ரத்தத்தில் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அந்த ரத்தத்தை நமக்காக சிந்தினார். அந்த ரத்தம் தான் நமக்கு பாவ நிவிருத்தி செய்யக்கூடியது. பாவங்கள்லேருந்து நமக்கு விடுதலை ஆக்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். அவருடைய ரத்தம் பரிசுத்த ரத்தம். பரிசுத்தமாக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவரை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கணும். அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்த கண்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதனால் அவரை நோக்கி பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவ நம்ம கண்கள் அவரை நோக்கி பார்க்கணும், மனுஷனை நோக்கி பார்க்கக்கூடாது. அதனால தான் நீதிமொழிகள் 23:5 சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய். இல்லாத பொருள் மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது? கண்களை வைக்கக்கூடாது.
அந்த இல்லாமல் நமக்கு கிடைக்காது அந்த பொருள். அது கடைசி வரைக்கும் நிலைத்து இருக்காது. அதனுடைய விளைவு வந்து நரகம். அதனால் அந்த கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்படி நம்ம முகங்கள் பிரகாசிக்கப்படணும்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நீதிமொழிகள் 30:17 சொல்லுகிறது, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணு வந்து எனக்கு தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் நீங்கள் உங்களுடைய பெற்றோருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியலை. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோவப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம யாரால் வளர்க்கப்படணும்? கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் நம்ம வளர்க்கப்படணும். அப்போ தான் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். சங்கீதக்காரன் 121:1 சொல்லியிருக்காரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இப்போ நம்மளுக்கு ஒத்தாசையே எங்கேருந்து கிடைக்குது? கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது தான். அப்போ அவரை நோக்கி பார்க்கணும். நம்ம சொந்த காரியத்துக்காக நம்ம எதையுமே பார்க்கக்கூடாது. ஏசு கிறிஸ்துவை தான் நம்ம பார்க்கணும். ஏசு கிறிஸ்து தான் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையட்டும். இந்த தேவன் எந்தெண்டைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். நம்முடைய கண்கள் வந்து சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. இந்த விளக்கு சிலர் முதல்ல ஷார்ட் சைட்டுங்கிறாங்க, அப்புறம் வந்து லாங் சைட்டுங்கிறாங்க. கிட்ட உள்ளது தெரியும், தூரத்தில் உள்ளது தெரியாது, தூரத்தில் உள்ளது தெரியும், கிட்டத்தில் உள்ளது தெரியாது, இப்படி இருக்குது. அப்புறம் அது வந்து கேட்ராக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து என்ன செய்யணும்? இது பண்ணணும், லேசர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணாதான். சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் என்ன செய்ய மாட்டேங்குது? கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அருமையான கண்களை நம்ம அவருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தணும். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்கணும். யோவான் சொல்கிறாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்குதுன்னு சொல்லி. அப்போ நம்மளுடைய ஐக்கியமாக அவருடைய பிள்ளைகளோடு இருந்தோன்னா நம்ம வந்து தவறு செய்ய மாட்டோம், அவருக்குள்ளே நம்ம வந்து வளருவோம். அதுக்காக தான் வேத வசனங்களை படிங்க. வேதம்தான் நமக்கு வந்து அருமையான பொக்கிஷம். இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம கர்த்தருக்குள்ளே வழி நடத்தப்படும். ஆண்டவர் வந்து வசனத்தினால நிரம்பி இருந்ததுனால தான் சாத்தானை எல்லாம் ஜெயித்தார். அப்படி சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தருடைய வசனத்தை நம்ம வந்து நல்ல மனப்பாடம் செய்ய வேண்டியதை மனப்பாடம் செய்யணும், மனதில் பதிக்க வேண்டியதை மனதில் பதித்தணும். ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அந்த வசனத்தை கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்துவார். அதனால் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்மள்கிட்ட வந்து என்ன கண்கள்லாம் இருக்கக்கூடாது? இச்சையின் கண்கள் இருக்கக்கூடாது, எரிச்சலின் கண்கள் இருக்கக்கூடாது, பொறாமையின் கண்கள் இருக்கக்கூடாது. நம்முடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன். பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கணும். நம்மளுடைய பார்வை வந்து கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும். அதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் நிச்சயமாக ஆண்டவர் வந்து நல்ல கண்கள் பார்வையை தருவார். அதன் மூலம் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன் விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை எந்தனுக்கே வரும், கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஒட்டார் உறங்காது காப்பவர், காலை தள்ளாட ஒட்டார். வேலையில் நின்றிஸ்ரவேலரை காத்தவர், வேலையில் நின்றிஸ்ரவேலரை காத்தவர். காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர், கண்களை ஏறெடுப்பேன். பக்தர் நீளல்லவரே என்னை ஆதரித்திடும், பக்தர் நீளல்லவரே
எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது, எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது. அக்கோலம் கொண்டோனை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கிய எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா உம்மை தோத்திருக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா. இந்த வேளையிலும் ஆண்டவரே கண்களை பற்றி ஆண்டவரே ஏசப்பா தியானித்தோம். ஆண்டவரே ஏசப்பா கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. ஆண்டவரே ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த கண்ணை ஆண்டவரே நாங்கள் இச்சைக்கும் ஆண்டவரே எரிச்சலுக்கும் பொறாமைக்கும் நாங்கள் பயன்படுத்தாமல் உண்மையே நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். உம்மை நோக்கி பார்த்த கண்கள் பிரகாசம் அடைந்தன. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், தோத்திரம் தோத்திரம். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். என்னென்ன தேவையோடு இந்த நேரத்திலே காத்திருக்கிறாங்களோ அவங்க சரீரத்தில் வியாதிகள் ஏசப்பா மருத்துவரால் தீர்க்க முடியாத வியாதிகள் இருந்தாலே இயேசுவின் நாமத்தினாலே ஏசப்பா தீர்த்து விடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே டயாலிசிஸ் பண்ணி எத்தனையோ பேர் கிட்னி ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கெல்லாம் நீர் ஆண்டவரே விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கேட்ராக்ட் ஆண்டவரே ஆப்ரேஷன் பண்ணியும் கண் தெளிவாக இல்லை என்று எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. அவங்க செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து நல்ல தெளிவான பார்வையை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சிறு பிள்ளையிலேயே கண்ணாடி போட்டிருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகள்லாம் ஆண்டவரே உமக்குள்ள மனம் திரும்பி நல்ல பிள்ளைகளாக ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வாழ ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல தெளிவான பார்வையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் சொன்னீர் ஆண்டவரே, அப்படியே அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதியும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்து ஆசீர்வதியும். எல்லாரும் உண்மை தேடணும் ஆண்டவரே, உண்மை முதன்மையாக வைக்கணும். அப்பொழுது இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் நீர் கூட கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்படி ஆண்டவரே ஆசீர்வாதமாக்கி கொடுங்க ஆண்டவரே. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தனிமையானவர்களுக்கு நீரை துணையாக இருந்து வழி நடத்துங்கப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதியும். ஏசப்பா எல்லாரும் உமக்குள்ள கீழ்ப்படிந்து பிரியமானவர்களாய் வாழ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நீர் உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தது போல அவர்களை மீட்டெடுத்து ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்று எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.